தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கடகராசினியர்களே, என்ன மேடம் எப்பயும் கனிவான கடகராசி இருப்பீங்க, இப்ப கருத்து கண்ணாயினம்னா சொல்றீங்க அப்படின்னா சொல்றேன் வாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் ஜூலை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயக்க போறாங்க என்று பார்த்தோமே ஆனால், முதல் விஷயம் டேக் ரெஸ்ட். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இந்த மாசம் வேற எதுவும் உங்களுக்கு பெருசாலாம் சொல்றதுக்கே இல்லை. எல்லாத்துலயுமே டேக் ரெஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ல டேக் ரெஸ்ட், முதலீடுல டேக் ரெஸ்ட், ஹெல்த்ல டேக் ரெஸ்ட், எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. 12ஆம் இடத்துல யூஸ்வலி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பிளானட்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று குரு, ஒன்று வந்து செவ்வாய். ஆனா அவர் தான் உங்களுக்கு நீச்சமும் அவர் அந்த இடத்துல. சரி, அந்த கதையில விட்டுறலாம். செவ்வாயும் குருவும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். ஓகே. அந்த செவ்வாய் 2ஆம் வீட்டில தான் அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையை குடுக்கும். ஆனா, அந்த கண்ணு கெட்டது கைக்கு கிடைக்க மாட்டேதேன்ற அங்காயிப்ப குடுக்கக்கூடிய அமைப்புல இந்த தடவ செவ்வாய் என்ன பண்றாருன்னா, கேதுவோட சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாமே விஷுவலா தெரியுது. ஆனா, கைக்கு வந்த பாடு இல்லையேன்ற மாரியான ஒரு சின்ன கவலை மேலோங்கக்கூடிய அமைப்பாக இந்த ஜூலை மாதம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அவ்வளதான். அடுத்து ஒண்ணும் இல்ல. அடுத்து ஒரு 28 தேதிக்கு அப்புறம் அப்படியே செவ்வாய் வந்து 6ஆம் வீடான கன்னி வீட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது 3ஆம் வீடு அப்படின்றபோது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் வந்துரும். முயற்சி ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த எடுக்கிறதெல்லாம் அடி. எத பத்தி யோசிக்கக்கூடாது. போயிடுவோம் அப்படின்ற மாரி அமைப்பெல்லாம் வந்துரும். ஒரு 28 தேதி வரைக்கும் செவ்வாயுடைய டிரான்சிட் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு பயம், பண்ணலாமா வேண்டாமான்ற மாரியான ஒரு சினாரியோவ குடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அத தாண்டி கடகராசிக்காரர்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்தனால இன்வெஸ்ட்மென்ட் பார்த்து கவனமா பண்ணுங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட் வேண்டவே வேண்டாம். கடகராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகுது. வாங்குன கடன எப்படி கட்டலான்ற மாரி யோசிக்க போறீங்க. அத தாண்டி உங்களுடைய தவறா எடுத்துக்காதீங்க. நான் பிளான்ட் பொசிஷன் வச்சு சொல்றேன். உங்களுடைய சுய தம்பட்டத்திற்காக சில விஷயங்களை செய்ய போகிறீர்கள். அதன் மூலமாக சில சில செலவுகள் வரப்போகிறது. குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் வெள்ள பெட்ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படுது. நம்ம என்னதான் வந்து அஷ்டம சனியில அடி வாங்கி முடிச்சோம்ன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ராகுக்கு எது வச்சாலும் வச்சு செய்வேன்னு தான் நிக்கிறாங்க. என்ன பண்றது? அதனால இன்னும் ஒரு 1 1/2 வருஷமும் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் கடகராசிக்காரங்க இருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு வீட்ல மட்டும் பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை தேவை. இல்லாட்டி வக்கீல் தான் பேசுவாரு. அப்புறம் தேவையில்லாம உட்கார்ந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா, நான் யாருக்குமே இத இவ்வளோ அழுத்தமா சொல்லல. கடகராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பாக ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி வந்து கரெக்ட்டா ஆட்சி வாங்கி இருக்கிறது. 12ஆம் இடத்தில் வந்து குரு இருக்கிறது. 12ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி 2, 12 இயக்கம் அப்படின்றதே ஒரு நல்ல முதலீட்டான யோகத்தை குடுத்தாலும், எங்க பண்றோம், ஏன் பண்றோன்றத பார்த்து பண்ணுங்க. தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல உழைக்காம வரக்கூடிய பணம் என்னைக்குமே ஒட்டாதுன்றத நம்பிக்கோங்க. யாராவது உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, யாராவது உங்கள மேனிபுலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆன்லைன்ல மோசடியா பண்றது, அவங்கலாம் நல்லா இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து அது ஆயிடும். அதனால அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவருவதற்காக சில அ பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, வெல் அண்ட் குட். புதுசா ஒண்ணு வரப்போகுதுன்றதுக்காண்டி நான் வந்து முயற்சி பண்றேன் அப்படின்னா, இந்த 1 மாதம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகச்சரியான மாதமாக இருக்கு. அப்ப நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் கடகராசிக்காரர் அதுவும் அக்டோபருக்கு அப்புறம்லாம் சூப்பரா இருக்க போகுது. வந்து சான்ஸே இல்ல. ஏன்னா குரு வேற அப்படியே திரும்ப அதிசாரமா வந்து உட்கார போறாரு. கடகத்துக்கே வந்து குரு உச்சமாக போறாரு. சரி விடுங்க. அப்புறம் குரு பெயர்ச்சி பலன் மாரி ஆயிடுது. அதனால அப்ப அத பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கடகராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் கவனம், கவனம், கவனம் இந்த மாதம். ஜூலை மாதம் ஒரே வார்த்தையில சொன்னா கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். உடல்நிலையில் கவனம், மனநிலையில் கவனம், பணநிலையில் கவனம். இந்த 3 இடத்துலயும் கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா, கடகராசிக்காரங்க நான் ஏதாவது ஒண்ண பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரியான உள்ளுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு கபாலிடா, நெருப்புடான் மாரி இருக்க போறீங்க. ஆனா, அதுக்கான சூழல் அமையாம என்னால முடியலையே, என் திறமைக்கான, என் தகுதிக்கான வாய்ப்பெல்லாம் குடுக்க மாட்றியேன்ற மாரி அப்படியே வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பேச்சில் மட்டும் நிதானம் தேவை. ஓகேவா? நீங்க அடுத்து வேலைக்கு போகக்கூடிய கடகராசிக்காரர்களா இருந்தா, நீங்க நல்லா தான் வேலை பார்த்துருப்பீங்க. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. தேவையில்லாம வந்து சில சில என்ன சொல்றது? ஏன்டா வேலைக்கு வந்தோன்ற மாரியான ஒரு சூழ்நிலைய அப்படி லைட்டா கிரியேட் பண்ணி விட்டுரும். அது மாறிடும். ஒரு 1 மாசம் தான். ஒண்ணும் பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2ஆம் அதிபதி போய் இப்போ 12ல இருக்கிறது அப்படின்றது ஒரு மாரியான அமைப்பா இருந்தாலும் 2ஆம் அதிபதி அடுத்து ராசிக்குள்ளேயே வந்து அமர்தல்ன்ற போது ஒரு தைரியம் வந்துரும். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ முதல் 15 நாட்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியா
எதை பத்தியும் யோசிக்காம, இல்ல எத பத்தியும் பேசாம இருந்துக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய வாக்குவாதத்திலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ள வைக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, அது வெளி வட்டாரமாக இருந்தாலும் சரி. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு எப்பயும் போல அப்படியே இருந்துட்டீங்கன்னா, யூசுவலி கடகம் அப்படிதான். இருந்துட்டீங்கன்னா சூப்பர். ஆனா மிகச்சிறந்த வியாபார உத்தி, புதன் ஸ்ட்ராங்கா புதனோட வீட்ல இருக்கிறது அப்படின்றதே வந்து சூப்பரா இருக்க போகுது. உங்கள தொழில் முனைவோர் ஆக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாரி கிரகங்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கு. அதுவும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆஃப்டர் 15க்கு அப்புறம் சூரியன் வந்து உங்களுக்குள்ளேயே வரும்போது, கடகராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகப் போகிறது. காரிய அனுகூலம் கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் கிடைக்காத பேங்க் லோன்லாம் கிடைக்க போகுது. நீங்க அலைஞ்ச விஷயத்துலலாம் அப்படியே உட்கார்ந்த இடத்துலருந்து உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நெறைய பணம் பார்க்கப் போகிறீர்கள். புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறீர்கள். அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகுது. எனக்கான திறமைக்கான தீனி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நீங்க இருக்க போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் மேலதிகாரிகள் மூலமாக ஒரு அனுகூலம். நல்லா பண்ணிட்டீங்களே அப்படின்ற ஒரு தட்டி கொடுத்தல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதுவே உங்களுக்கு ஜாலி அப்படின்ற மாரி இருக்க போறீங்க. ஓகே. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாத காலம் கவனமா இருக்க வேண்டும். பண விஷயத்திலும், மன விஷயத்திலும் யாரையும் நம்பி ஒரு நீங்க பண்றதா இருந்தா பண்ணுங்க. யாரையும் நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைக்காதீங்க. அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிலே வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அது தேவையில்லாத ஒரு பிரஷரையோ, ஒரு டென்ஷனையோ உங்கள ஏத்தி வச்சு, அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன வார்த்தை விரயங்கள் வரக்கூடிய அமைப்பா இருக்கு. முதல் 15 நாட்களுக்கு. அடுத்த 15 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. நிர்வாக திறமை சூப்பரா இருக்க போகுது. உங்களுக்கு குடுத்த பொறுப்ப நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பண்ணி முடிக்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல பெயர், புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால 2 விதமான பலாபலன்கள்ன்றது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே. நீங்க படிக்கிற கடகராசி குழந்தைகளா இருந்தா பார்த்துக்கலாம். அடுத்த மாசம் மார்க் எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே விட்டுறலாம். ஒரு 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களா இருந்தால் மேற்சொன்ன அத்துணை விஷயங்களும் உங்களுக்காக மட்டும் தான். நீங்கள் 40 வயதை தாண்டிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மனநிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. பணத்த பார்த்துக்கலாம். எப்ப வேணா சம்பாதிச்சிடலாம். இந்த மனசு போட்டு படுத்துற பாடு இருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வரணும். அதனால கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீர்கள். எதுவுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நடக்கலையே அப்படின்றதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வெளில அப்படியே சிரிப்பு காட்ட வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு. பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க 60 வயது ஒரு 55 வயச தாண்டக்கூடிய கடகராசிக்காரர்கள் வந்து ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். இதுவரைக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வெளில வந்துரும். ஏன்னா சூரியன் தான் மருத்துவக்காரகன். அவர் வந்து உங்ககிட்டயே உட்காரும்போது ஒரு நம்பிக்கையும், உடல்நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு அனுபவத்தையும் குடுத்து விடுவார். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். யாரெல்லாம் போன மாசம் கொஞ்சம் நான் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்னு எல்லாரும் ஆமா, ஆமான்னீங்க. இந்த தடவ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது. கடகராசிக்காரர்களுக்கு 55 வயதை தாண்டியவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக ஒரு கான்ஃபிடென்ட் வரப்போகுது. பரவால்ல, அப்பாடி போயிடுச்சு. இனிமே எந்திரிச்சு நம்ம வேலைய நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு உடல் சோர்விலிருந்து ஒரு பிரிஸ்கா ஆகப் போறீங்க. ஒரு 4 குளுக்கோஸ் ஏத்துன மாரி உடம்பு பாடி அப்படி வந்து கின்னுன்னு இருக்க போது, அந்த அளவுக்கு சூரியன் வந்து உங்கள தயார்படுத்துது. ஏன்னா அப்படியே 28ஆம் தேதி வரை செவ்வாய் மாறிடுவாரா? 3ஆம் இடத்துல வேற போய் செவ்வாய் உட்காருவாரா? யோகாதிபதி போய் 3ல அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோகம் தான். தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகும். நண்பர்கள் வட்டம் பெருசாகும். டிராவல் நடக்கும். நெறைய சுத்துவீங்க. நெறைய ஜாலியா இருப்பீங்க. ஹேப்பியா இருப்பீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் மிகுந்த மாதமாகத்தான் இருக்க போகிறது. ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய கோவில் பிரசாதம் உங்கள் கையில் வருவதற்கான வாய்ப்பு. எஸ்பெஷலி வாராகியோடைய பிரசாதம். வாராகி அம்மனுடைய ஒரு பேச்சு, இல்ல வாராகி அம்மன் பத்தியான ஒரு தகவல். யாரோ அந்த வாராகி, வாராகின்ற விஷயம் உங்க காதுக்குள்ள வர்றது. அத கேட்கறது. அதன் மூலமாக ஒரு வெற்றி, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம். இல்ல என்னது இது புதுசா? அப்படின்ற மாரி அத பத்தியான ஒரு ஆராய்ச்சி. அ அந்த அம்மனுடைய முகம் தெரியுது. இந்த மாரி நல்லா நெறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாரி நடந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அப்போ வேற ஒண்ணும் இல்ல. அம்பாளுடைய அருள் உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்குன்னு அர்த்தம். 1, 2லாம் இல்ல. வாராகி அருள் கிடைச்சா வேற ஏதாவது வேணுமா என்ன? எல்லாத்தையும் தம்சம் பண்றதுக்கு அவ ஒத்தி போதும். வாராகியுடைய ஆகச்சிறந்த அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு கோவில்ல இருந்து ஏதோ பிரசாதம் வந்துச்சு. இந்தாங்க நீங்க வச்சுக்கங்க. அந்த மாரி உட்கார்ந்து நம்ம எந்த கோவில் நினைக்கிறோமோ அந்த கோவில்ல இருந்து வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து பிரபஞ்சத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் அடுத்த 15 நாட்கள் இருக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஒயிட் கலர் அப்படின்றதும் ஒரு மாரியான ஆஃப் ஒயிட், ஆஷ் கலர்லாம் இந்த தடவ உங்களுக்கு லக்கி தரக்கூடிய கலரா இருக்கும். அத நீங்க பயன்படுத்த இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் அழகாக ஈர்த்துக் கொள்ள முடியும்.